அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களே நம் முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி சரணம். வாழ்க வளமுடன். நான் யாரென்றே வினவ நல் உடலும் உயிர் அறிவு நல் இணைப்பியல்வாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும். நான் யாரென்றே வினவ நல் உடலும் உயிர் அறிவு நல் இணைப்பியல்வாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும். ஊன் உடலே வாகனமாம் உள் இயங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வால் அறிவாம் அதுவே நான். நம் குருவின் ஞான களஞ்சிய வரிகள் இது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது காயமே அது பொய்யடா அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் நமக்கு இன்னைக்கு கூட அந்த தலைப்பு தான் சிந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில காயமே அது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. இது இந்த வரிகள் பார்த்தா காலங்காலமா மக்களால பாடப்பட்டு வரும் ஒரு நாட்டுப்புறத்தில் உள்ள சித்தர்கள் இருப்பாங்களே, அவங்க பாடின தத்துவ பாடல் தான், ஞான பாடல் தான் இது. காயம் என்றால் உடம்பு, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த உடம்பின் நிலையாமை பற்றி கூறும் இந்த வரிகள், இந்த மேலுள்ள வரிகள் என்ன சொல்லுது? அந்த உடம்பின் நிலையாமை பற்றி கூறும் வரிகள் தான் இந்த வரிகள். மரபு வழி தத்துவ பாடலாக பரவலாக நம்ம அதை நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் நடந்துகிட்டும் இருக்கு கிராமங்கள் எல்லாம், இப்போ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆக இந்த உடம்பு தான் உயிர் என்கிற ஆத்மாவை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உயிர் அந்த உடம்பில் இல்லைன்னா உடம்பும் இல்லை. அந்த உடம்பு நிரந்தரமாக அவுட். ஆனா பட் உயிர் என்கிற ஆத்மா அழிவதில்லை என்கிறார்கள் மகான்கள். அது ஒத்த தன்மையுடைய மற்றொரு ஆன்மாவோடு இணைந்து கொள்கிறது. விளைவு பிறவித்தொடர். ஆன்மா என்பதும் ஒரு மறைபொருள் என்கிறார் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஏன் இந்த காயம் என்கிற உடலில் கூட சில பகுதிகள் மறைவாக நம்மால் பார்க்க முடியாமல் தானே இறைநிலை இயற்கை நம்மை படைத்துள்ளது. இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறோம், பார்க்க முடியாது, அதெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு குரு சீடனுக்கு இடையில இருந்த ஒரு உரையாடல் தான் இது. கண்ணாடி முன்ன நின்று பார்த்தா தெரியத்தானே செய்யும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த சீடன் கேட்கும்போது குரு சொல்றாரு, இதெல்லாம் ஒன்னால பார்க்க முடியாதுப்பா, உதாரணத்துக்கு முதுகு பதிவு ஒன்னால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த வகையில இந்த காயம்ங்கிற உடம்பு பார்க்க முடியாத லெவல்ல அது உருத்தெரியாம போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு குரு சொல்லக்கூடிய ஒரு தத்துவங்கள். அந்த வகையில ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே. காட்டுக்குள்ள ஒரு மரத்தடியில குரு தன் சீடர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ இந்த உலகம் என்பது மாயை, அதில் இருக்கும் எல்லா பொருட்களுமே மாயை, உலகத்தின் எதன் மீதும் பற்று வைக்காதீர்கள் அப்படிங்கிறாரு அந்த குரு. இப்படி உபதேசம் குரு பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு மதம் பிடிச்ச யானை ஓடி வருது. உடனே குரு என்ன செய்யற, எல்லாரும் ஓடுங்க ஓடுங்கன்னு எல்லாரும் பார்த்து சீடர்களை பார்த்து சொல்றாரு. ஒரு சீடனுக்கு மட்டும் சந்தேகம். குரு, என்ன எல்லாம் மாயைன்னா இந்த யானை அப்படித்தானே, அப்புறம் ஏன் நம்ம பயந்து ஓடணும் அப்படின்னு கேட்டாப்புல. உடனே குரு சொல்றாரு, இந்த பாரு, கேள்வி கேட்கறதுக்குலாம் நேரம் இல்லை, ஓடு அப்படின்னு கத்துறாரு. யானை என்ன செய்யுது, ஆபத்தில்லாத தூரத்துக்கு சேர்ந்ததும் எல்லோரும் மூச்சு வாங்க நிக்கிறாங்க. அப்ப திருப்பி இந்த சமயத்துல குரு என்ன செய்யறாரு, தன்னுடைய பாடத்தை தொடர்றாரு. எப்படின்னா, யானை துரத்தியதும் மாயை, நாம் ஓடி வந்ததும் மாயை, உலகம் முழுக்க எல்லாமே மாயை. கற்பனைகளில் மனதை தொலைக்காமல் அறிவை உணரும் வழிகள் குறித்து தான் நம்ம மகரிஷி என்ன சொல்லி வர்றாருன்னா, இந்த வகையில அந்த குரு சொல்லி முடிச்சிட்டார். நம்ம குரு என்ன சொல்லி வர்றாருன்னா, தவறிழைப்பது மனம், இனி தவறு செய்துவிடக் கூடாது என்று தீர்மானிப்பதும் அதே மனம்தான். தவறு செய்யாத வழியை தேர்ந்தெடுத்து அதன்படி நடக்க வேண்டியதும் அதே மனம்தான்.
ஒரு செயலின் விளைவிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது என்ற இயற்கை நீதியை உணர்ந்து விழிப்போடு செயலாற்ற பழகிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம குரு. அதாவது விழிப்பு நிலைன்னு சொல்லி வர்றாரு பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு விளக்கம் தான் இது. பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. இதுவும் நம்ம குரு சொன்ன வார்த்தை தான். இயற்கையிலேயே உங்களிடம் அபரிமிதமான ஆற்றல்களும் திறமைகளும் அமைந்திருக்கின்றன. அவற்றை பெருக்கி நீங்கள் பயன்பெற்று பிறருக்கும் தாராளமாக உதவ முடியும் அப்படின்னு தான் நமக்கு குரு இந்த வகையில இந்த வாசகத்தை சொல்லி வர்றாரு. அதாவது உலகம் மாயை அப்படிங்கிற மாதிரி இந்த உடலுமே ஒரு மாயை தான் அப்படிங்கிறது தான் வந்து மகான் நம்ம கொடுத்த ஒரு விளக்கம் இதுல. இப்ப இந்த மாயா தத்துவம், அப்படி மாயா தத்துவங்கிற சொல்றோம் பாத்தீங்களா, அதை வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உள்ள போறாரு. பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாமே மாய காட்சிகள் தான், உண்மை இல்லை, நிரந்தரமானதும் இல்லை, எல்லாமே மனதை மயக்கும் தன்மைகளே அப்படின்னு ஒரு பொது கருத்து இருக்குதானே செய்த உலகத்துல. அப்ப இந்த கருத்து எப்படின்னா, ஒரு மூலப்பொருளான சுத்தவெளியே தன்மாற்றத்தில் அனைத்துமாகி தோற்ற பொருளாக சிறிது காலம் இயங்கி மீண்டும் ஒன்றுமிலா நிலையை அடைந்து விடுவதால் இயங்கும் காலத்தில் உள்ள நிலையை மாயை, அது நிரந்தரம் இல்லை. எவ்வாறு மாயாசால வித்தைக்காரன் தான் வைத்திருந்த பொருளை திடீரென்று உருவாக்கியது போல் காட்டிவிட்டு மீண்டும் மறைத்து விடுவது போல அரூபமான இறைநிலை தோற்றத்திலிருந்து எடுத்து சிறிது காலம் இயங்கி அவற்றை மீண்டும் தன்னில் மறைத்து விடுவதால் பிரபஞ்சம் நிரந்தரமற்ற தன்மையாக இருப்பதால் மாயை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சின்ன விளக்கம் அதுல. அது மாதிரி இப்போ நமக்கு இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, உடலும் உயிருக்கும் ஒரு உயிருங்கிறது என்ன, ஆத்மா தான் அது. இந்த ஆத்மாவின் சரித்திரம் பத்தி பார்க்கும்போது பார்த்தா அதுக்கும் ஒரு சின்ன விளக்கம் என்ன இருக்குன்னா, ஆத்மா வந்து அழியாதது, இதை தெரிஞ்சுக்கிறணும். ஊன் உடம்பே ஆலயம்னு திருமூல சொல்லிட்டாலும் கூட இந்த இடத்துல ஆத்மா அழியாத தன்மை, ஆனா உடம்புங்க தேகங்கிறது அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான். அப்போ வினைப்பயனே ஒரு தேகம் கொண்டாய், இது எல்லா ஞானிகள் நம்ம குரு வேதாத்தி மகர்ஷி வரைக்கும் சொன்ன ஒரு வாக்கு தான் இது. சோ அந்த வகையில இன்னொரு இடத்துல திருமூலர் என்ன சொல்லி வர்ற, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு, நமக்கு இது தெரிஞ்சதுதான். பிறவி பெருங்கடல் நேர்ந்தவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறது வள்ளுவ பெருந்தையை சொல்லக்கூடியது. அதாவது பிறவி எனும் கடலை முறையாக நீந்தி கரை சேர வேண்டும் என்றும், தன்னை அறிந்து தனது களங்கங்களை தூய்மை செய்து தனது மூலத்தை உணர்ந்து கொண்ட ஆன்மாவே மீண்டும் பிறவா நிலை அடைகிறது அப்படிங்கிறது நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு விளக்கமும் இதுல அடங்கியிருக்கு. அப்போ இன்னும் அடுத்த ஒரு ஸ்டெப் என்னன்னா, இந்த உயிர் ஆன்மா ரெண்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, உடல் உயிர். இந்த உயிருக்கும் ஆன்மாக்கும் இன்னொரு விளக்கம் நம்ம குரு என்ன சொல்றாருன்னா, விண் துகள்கள் உணர்ச்சி நிலை உள்ள உருவங்களில் உயிர் எனப்படுகிறது அப்படிங்கிறாரு. நம் மூலமே வந்து சுத்த வெளிதான் அப்படிங்கிறது. அதுல இருந்து இறைத்துகள்கள் விண்துகள்கள் அப்படின்னு வரக்கூடிய காலகட்டத்துல இந்த உயிருக்கு நம்ம குரு என்ன விளக்கம் கொடுறாருன்னா, விண்துகள்கள் உணர்ச்சி நிலையில் உள்ள உருவங்களில் உயிர் எனப்படுகிறது அப்படிங்கிறாரு. அடுத்த ஸ்டெப்பு உயிர் ஆன்மா ஒண்ணு அப்படிங்கிறதுக்கு சொல்லி வரக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, உணர்ச்சி நிலை உருவங்களில் நிறைந்திருக்கும் ஜீவகாந்த ஆற்றல் தான் ஆன்மா அப்படிங்கிறாரு நம்ம குரு. எல்லா வினைகளையும் தன்னில் பதிவு செய்து கொண்டு அதற்கு தக்க விளைவுகளை இன்பமாக துன்பமாக அமைதியாக பேரின்பமாக உணர்த்தி கொண்டும் வித்து தொடர்பால் ஆயிரம் தலைமுறைகளாக அழியாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது மரணத்தால் உடல் பிரிந்த பின் தனியே ஒரு அலை வடிவில் பிரிந்து வான்காந்தத்தில் தங்கி உலகில் வாழும் ஒத்த அருவாட்சி திறமுடைய ஒருவர் ஆன்மாவோடு இணைந்து. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆன்மா பிரிஞ்சு போயிருது, உடல் அழிஞ்சு போயிருது, ஆனா ஆன்மா அழியாது அப்படிங்கிற தகவல் நம்ம குரு நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த அழியாத ஆன்மா என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லிடுறாருன்னா, உலகிலே வாழும் ஒத்த அறிவாட்சி திறமுடைய ஒருவர் அவருடைய ஆன்மாவோடு இணைந்து கொண்டு அவர் ஆற்றலுக்கு துணையாகவும் தன் பதிவுகளை அதாவது அந்த அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்மா என்ன செய்யுது, இன்னொரு ஆன்மாவோட இணைஞ்சுக்கிறது. அது போய் என்ன செய்யுதான், இந்த யார் ஆன்மாவோட இணைஞ்சிச்சோ அவருடைய ஆற்றலுக்கு துணையாகவும் தன் பதிவுகளை தூய்மை செய்து கொண்டும் மற்ற ஆன்மாக்களுக்கு தனது தன்மைகளை கலக்க விட்டு கொண்டும் கடைசியாக வான்காந்தம் எனும் பேர் ஆன்மாவோடு, ஆன்மாங்கிறது தன்னுடைய லெவல் இருக்கு, அது போய் வான்காந்தத்துல கலந்து விடும்போது என்ன, அந்த ஆன்மாவுடைய பேர் என்னவா மாறிடுது, பேரான்மா அப்படிங்கிறத மாறிடுதுங்கிறத நம்ம குரு சொல்லக்கூடிய விளக்கம் அதுல. அது மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஊன் உடம்பே ஆலயம், காயமே அது பொய்யடா அப்படிங்கிற அந்த ஊன் உடம்பு ஆலயங்கிற சொல்லக்கூடிய வாசகத்துல காயமே அது பொய்யடா, ரெண்டுலும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா. அப்போ காயம்னா நமக்கு தெரியும், அதாவது வந்து உடல் அப்படிங்கிறது. அந்த உடல் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பா மறையும். அப்ப அது நிரந்தரம் இல்லை. அதனாலதான் வந்து அதன் உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் அதுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே வகையில அந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தா
இந்த உடல் ஆன்மான்னு பார்க்கும்போது ஆன்மா அழிவதில்லைங்கிறது நம்ம அது நிரந்தரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த உண்மை வந்து அது மிக்க மிக்க வந்து அதுதான் மெய் உண்மை என்கிறார்கள் மகான்கள் எல்லாருமே. அந்த வகையில இப்ப வந்து இன்னொரு என்னன்னா, நமக்கு உடலை பொறுத்தவரையிலே அங்க அசைவுகள் அதில் இருக்கத்தான் செய்யுது. அதனாலும் அதுல என்ன வருது அப்படின்னா, அந்த அங்க அசைவுகள் வரும்போது சில நேரங்கள்ல கணவன் மனைவிகளுக்குள்ள விஷயங்கள் வர உள்ள ஒரு இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னு சொன்னா, பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு லைன் அதுல வரத்தான் செய்யுது. அந்த பார்வையாலேயே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். பார்க்கும் கண்கள் சொற்களை வந்து உதிர்க்கும். அது மட்டும் இல்ல, அது ஆனா அதே சமயத்துல இந்த எலும்பு இல்லாத நாக்கு பார்த்தீங்களா, இது இந்த வந்து 2மே வந்து என்ன செய்யும் அப்படின்னா, காயம் என்கிற உடலின் வந்து அது வந்து அதனுடைய அங்கங்கள் அப்படிங்கிறது. அந்த காயத்துக்கான அங்கங்கள் 2மே இருக்கு. அதாவது கண்ணால பேசிக்கிறது இல்ல, நல்ல ஒரு எண்ணத்தோட பார்வையோட பார்த்தோம்னா அதுக்குள்ள நன்மை கிடைக்குது. இந்த நாக்கு வந்து வார்த்தைகள் விட்டதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய தன்மை அது மாறி போகத்தான் செய்யுது. ஸோ அந்த வகையில நமக்கு பொதுவா எந்த ஒரு இப்போ நம்ம நினைக்கக்கூடியது எந்த ஒரு செயலையும் வந்து ரசிச்சு செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து அது வந்து ஒரு சும ஒரு அதாவது அப்படி ரசிச்சு செய்யும்போது அங்கே சுமையே இருக்காது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகைக்கு தான் வந்து என்ன சொல்லி வராங்கன்னா, இப்போ மகான்கள் உடலையும் ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த வகையில் பார்க்கும்போது இந்த உடலை ரசிக்கணும். அதே சமயத்தில் உடல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் ஒரு ரசனை இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ தண்ணி குடிக்கும் முறையில் பார்த்தீங்கன்னா, அதிலே ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. தண்ணி வந்து உட்காந்து தான் குடிக்கணுமா, இல்லைன்னா அது வந்து ஹெரண்யான்னு சொல்லக்கூடிய உடல் இயக்கம், அந்த உடல் இயக்கத்தின தன்மையினால நின்று குடிக்கிறதுனால குடல் இறக்கம் வந்துடுது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த வயித்துக்கும் வந்து அந்த மாதிரி நின்று குடிக்கிறதுனால வயித்துல கடகடன்னு உள்ள போய் சேர்ந்துருது. அப்போ சேரும்போது என்ன ஆகுது, குடல் சூட்டை வந்து வேகமா தாக்கக்கூடிய வேகமா தாக்குனாலே எப்பவுமே அங்க வந்து இந்த சாப்பிடக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, இறைப்பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது முதல் கொண்டு அங்க பாதிக்கப்படுதான் அப்படிங்கிறதுக்கு. எதுக்குன்னா அந்த தேகத்தினுடைய தன்மைகள் வந்து என்னெல்லாம் அதை வந்து வேகமா அசையும் போது அதனுடைய தாக்கங்கள் சங்கடங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறது. அதே போல இந்த நின்னு குடிக்கும்போது பார்த்தா தண்ணி குடிக்கிறதே நின்னு குடிச்சா மூட்டு வலியே வருங்கிறாங்க, நரம்பு டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது இன்னொரு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாந்து குடிப்பாங்க தண்ணிய. அண்ணாந்து குடிக்கிறதும், நின்னு குடிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒண்ணா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த அண்ணாந்து குடிக்கும்போது என்ன சொல்லி வராங்கன்னா, அந்த உடலினுடைய பகுதிகள்ல காது வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறது, காது நோயும் வரக்கூடிய ஒரு தன்மை அதில வருது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம, அதனால தான் வந்து தண்ணி குடிக்கும்போது வாய் வச்சு தான் குடிக்கணும் அப்படிங்கிறது தான். எச்சிலோட சேர்ந்து குடிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த உடலை ரசிச்சு குடிக்கிறது அப்படிங்கும்போது, இந்த தண்ணி குடிக்கும்போது கூட ரசனையோடு செய்யும்போது, நமக்கு வந்து உடல் நலம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப உள்ள காலகட்டத்தில மருத்துவம் நெறைய வளர்ந்திருக்கு தான் செய்யுது. ஆனா நோய் வந்து அத விட அதிகமா வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வாழ்வியல் முறையில பார்த்தீங்கன்னா, பல் தேய்க்கும்போது அந்த காலத்துலலாம் கிராமங்கள்ல வரை இப்போ கூட இன்னும் இப்பவும் இருக்க தான் செய்யுது. இந்த உப்பு வச்சு பழைய காலத்தில தேய்ப்பாங்க பார்த்தீங்களா? ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அதுல வந்து அது ஆரம்ப காலகட்டத்தில அந்த உப்புல கெமிக்கல்லாம் இருந்தது. ஆனா இப்போ அத வியாபார தந்திரம் ஆயிப்போச்சு. ஸோ அந்த வகையில அ வள்ளுவ பிறந்தகரே கூட என்ன சொல்றாரு? "மருந்தென வேண்டாதாமை யாக்கைங்கிற" வாசகமெல்லாம் வருது பார்த்தீங்களா? அதில நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். அந்த வகையில நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, மனிதர்கள் வந்து அ மாமனிதர்களாக வந்து திகழணும் அப்படின்னா, அதுக்காக வேண்டி வகுத்த குடுத்த மகான் நமக்கு குடுத்த கலை தான் வந்து மனவள கலை. ரொம்ப ரொம்ப மிக மிக ஒரு எளிய முறையில தான் குடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து உயிர் அந்த மகான் சொல்றக்கூடிய ஒரு தன்மை, உயிர் ஒன்று பற்றி தெளிவும் வந்து மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாரு. உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காக்கும் போதுதான் உயிர் உணர்வை உணர முடியும் அப்படிங்கிறது. உடலில் நோய் என்றால், அத அப்படி உடல்ல ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன செய்யுதுன்னா, அந்த உயிர் உணர்வு எழுந்து நிக்குதாம். அந்த சமயத்துல ஜீவகாந்தம் செலவு ஆகுறது அப்படிங்கிறத மகான் வந்து நமக்கு சொன்ன ஒரு இது. எப்படி பேட்டரியில வந்து ஆசிட் குறையிறது போல ஆயிடும் அப்படிங்கிறாரு. வரவு அதிகமாக செலவு குறைத்து சேமித்து அதிகமாக இருக்கும்போது உயிரும் உடலும் எந்த நிலையிலையும் அது ஒரு மனநலத்திலையும் கண்டிப்பா அது பிரதிபலிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான். ஆன்மீகத் துறையில பயணிக்கணும் அப்படின்னா, மனவளம் அதுக்கு ரொம்ப அவசியம்னு தான் நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லி வராங்க. உணர்ச்சி வசமற்ற நிலையில தவத்தினால வந்து கண்டிப்பா உணர்ச்சி வசம் குறையும் அப்படிங்கிறது தான். இந்த அலைச்சல்கள் வருது பார்த்தீங்களா? அது குறையும்போது நமக்கு அதனுடைய பலன் இருக்கத்தான் செய்யும். இப்போ தீட்சை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, பிரம்மஞானம் பெறதுக்கு வந்து ஒரு உடல் கண்டிப்பா அவசியம் தான். அதுல உயிர் இருந்தா போதுங்கிறார் நம்ம குரு. இது நமக்கு ஏற்கனவே வந்து காஞ்சி பெரியவர்களே வந்து கேட்டேன். எப்படி நீங்க பிரம்மஞானத்தை அவ்வளவு ஈஸியா கத்துக் குடுத்துடுறீங்க? அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லும்போது, நம்ம மகான் அவருக்கே சொன்னதுதான். ஒரு உடம்பு அதுல ஒரு உயிர் இருந்தா போதும், எந்த காலத்திலயும் நம்மளால வந்து பிரம்மஞானத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி
இப்போ இந்த பொய்யான காயம் அப்படின்னு தானே அந்த உடம்ப சொல்றாங்க. அப்போ இந்த பொய்யான காயம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இதுலயும் ஒரு மறை இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா மறைபொருளா இருக்கக்கூடிய உயிரை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உடல் தான். ஆனா அது வந்து என்ன செய்யுது, அது அழியக்கூடிய தன்மை உள்ளது அப்படிங்கிறது தான் வந்து எல்லா மகானும் சொல்லக்கூடியது. பொதுவாவே வாழ்க்கைன்னா என்ன, அது உடலை சார்ந்தது தானே. ஔவையார் கூட என்ன சொல்றாரு, அரிது அரிது மானிடாய் பிறந்தது அப்படிங்கிறாரு இல்லையா. அப்ப அதே மாதிரி சித்தர் அவர் என்ன சொல்றாரு, இந்த குயவனை வேண்டிங்கிற வாசம் வரும் பாருங்க, அதுவும் கூட நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான் அது. ஆக நமக்கு உடல் நலம் காக்கணும். அதுக்கு நம்ம குரு சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் நம்ம குரு சொன்ன வாசம், அந்த உணவு தான் உடலாக மாறுகிறது அப்படின்னா, அதுக்கு ஆரோக்கியமான உணவும் கண்டிப்பா நமக்கு தேவை அப்படிங்கிறது தான். உடல்நலம் காக்கணும் அப்படின்னா நடந்து பழகணும். வித்தவுட் லிஃப்ட். இப்ப மாடிப்படி ஏறுறதுக்கு லிஃப்ட்ல தான் இப்ப தேடிட்டாலே நம்ம ஒழிய, படிக்கட்டுல ஏறி நம்ம போகக்கூடிய தன்மையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம குரு கொடுக்குற ஒரு அட்வைஸ். அதே மாதிரி உடம்பால் அழியின் உயிரால் அழிவர்னு வரக்கூடிய ஒரு காட்டலாம் இருக்கு. ஆக அந்த உயிரை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடலை வந்து நம்ம பாதுகாக்கணும். அது வந்து நமக்கு வந்து வினைப்பயனை தியாகம் கண்டாய் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்மளுடைய வினைகளுடைய தாக்கம் தான் வந்து அந்த உடல் எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் கூட, உலக மக்களுக்காக வந்து நமக்கு உடற்பயிற்சி மகான் கொடுத்திருக்கிறது வந்து உலக மக்களுக்கு கொடுத்த பொது பயிற்சி. அது எல்லா வயதினருக்கும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு பயிற்சி அது. ஸோ அந்த வகையில நமக்கு வந்து இன்னொரு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு மனவளக்கலை வந்து எப்படியெல்லாம் கொண்டு போகணும், நமக்கு உலகத்தில் உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவர் சொன்ன ஒரு இதுதான். களிமண்ணில் எழுதலாம், சுட்ட மண்ணில் வந்து எழுத முடியுமா, எழுத முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ அது இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல வந்து உடற்பயிற்சி, தவம் இதெல்லாம் கத்துக்கிறும் போது அது வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு. அதனால தான் குரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நான் கற்றுக் கொடுத்த பயிற்சிகளை வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கண்டிப்பா சென்று அடையணும் அப்படிங்கிறது தான் மகரிஷி விரும்பினாரு. நம்ம WCSயும் வந்து அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு மாணவர்களுக்கு நம்ம கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மையில தான் இப்ப நம்மளுடைய தொண்டுகள்லாம் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப உடலுக்கு வந்து துவக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. இதையும் புரிஞ்சுக்கிறணும். உயிர்நிலைக்கு அதாவது உடலுக்கு வந்து துவக்கம் உண்டு, முடிவும் இருக்கத்தான் செய்யுது. உடலுக்கு துவக்கம் உண்டு, முடிவும் உண்டு. உயிர்நிலைக்கு துவக்கம் உண்டு, முடிவு இல்லை அப்படிங்கிறப்பல. அதே மாதிரி பர உலகிற்கு இரண்டுமே இல்லை. அதாவது அந்த சுத்த வழிக்கு இரண்டுமே இல்லை அப்படிங்கிறது. அப்ப காற்றடைத்த பை புஷ்ன்னு போயிடுது இல்லையா. காற்றடைத்த பைங்கிறது என்ன, அந்த உடல் தேகம். ஆன்மாவிற்கு அழிவில்லை, துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை அப்படிங்கிறது தான் இதுல வரக்கூடிய ஒரு கருத்து. அப்போ உடல் காயம் என்பது பொய்யா என்றால் அதுக்கு பதில் வந்து ஆம் என்பதே தான் நம்ம வந்து சொல்லக்கூடியது. இப்போ அந்த ஃபெயில் அப்படின்னு அதுக்கு ஒரு கேள்விப்பட்டிருக்கோம், FEIL ஃபெயில். அதுக்கு எக்ஸ்பென்ஷன் பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படிங்கிறது தான். இப்போ அதாவது டெய்லி நம்ம காலையில எந்திக்கும் போது அன்னைக்கு பயிற்சி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட பயிற்சி செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலே, இப்போ அன்னைக்கு ஃபெயிலுங்கிறது அது வந்து அன்னைக்கு பண்ண முடியாதுக்கான ஒரு உத்தேசம் கிடையாது அது. ஆனா என்ன அட்டெம்ப்ட் விடாமுயற்சி வேணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஃபெயில் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஃபெய்த் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் லார்டு. அதாவது இறை நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஃபெய்த் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் லவ். இது ஒரு வாசமும் அந்த இடத்துல வருது. அது மாதிரி இப்ப ஃபெயில் என்பது தோல்வி அல்ல. வாழ்வில் வந்து ரெண்டுமே நமக்கு வெற்றியும் இருக்கும், தோல்வி இருக்கத்தானே செய்யும். அது வந்து ரெண்டு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம உணர்ந்தாலும் கூட, இப்ப நம்ம ரெண்டு பாருங்களேன், ரிச் புவர் இருக்கு, பாஸ் ஃபெயில் லவ் ஹேட். இப்படி ஒன்னொன்னு ரெண்டு, ஒயிட் பிளாக், எபவ் பிலோ, ஹாப்பி ஆங்கிரி, ரைட் ராங், இப்படி ஒன்னொன்னு சக்சஸ் ஃபெயிலியர், ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ். இது மாதிரி பெர்மனண்ட் டெம்பரவரி, பாசிட்டிவ் நெகட்டிவ், ரெண்டு ரெண்டு லைன்கள் இருக்கத்தானே செய்யுது. ஸோ அந்த வகையில் நமக்கு அந்த ரெண்டையும் ஒன்னொன்னு ரெண்டு இருக்கத்தான் செய்யுது. ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லா வச்சுக்கிற முடியும் அப்படிங்கிறது அதனுடைய தத்துவம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா, இப்ப உடலையும் மனதையும் புண்ணாக்கி பொன்னை பெற வேண்டாம். உடலையும் மனதையும் புண்ணாக்கி பொன்னை பெற வேண்டாம். பெண் அதாவது கோல்டு, பொண்ணு, பொன்னை பெற வேண்டாம். இழப்பை ஏற்றுக்கொண்டால் இழப்பதற்கு எதுவும் இல்லை. இங்கேதான் மகான் மகரிஷினுடைய இந்த அளவு முறை நமக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. எதையும் அளவோடும் முறையோடும் அப்படி நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதே போல உடலை அசைத்து பழகு, மனதை நிறுத்தி பழகு.
ஆரோக்கியமான உடலில் தான் அறிவு நன்றாக செயல்படும், வெளிப்படும். ஆக அசையும் உடம்பு ஆற்றலை பெருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு தத்துவம். சோர்ந்து போன ஆத்மாவை முறையாக கவனிப்பதே தியானம். தியானத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, தியானம் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி டல்னஸ் அந்த ஆத்மா உயிருக்கு இருக்கும்போது இருந்தாலும் கூட அதை வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த தியானம். சுய நிறைவு அதுவே முழுமை பேறு. அதற்காக கொடுத்த பயிற்சி தான் மகான் கொடுத்த மனவளக்கலை பயிற்சி. வாதம் உடல் நோய், பிடிவாதம் உள நோய். வாதத்தை என்ன சொல்றோம், நம்ம உடல் உள்ள நோய்ங்கிறோம். ஆனா பிடிவாதம் என்ன ஆகுது, அது உள நோய். மனசு வந்து ஃபிளெக்சிபிள் இல்லைன்னா அங்க என்ன ஆகுது, நான் சொன்னதான் சரி, நம்ம முயலுக்கு 3 காலான்னு சொன்ன கதையில கணவன் மனைவி ஒரு வீட்டின் 2 முதலமைச்சர்கள். இப்போது இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு குடும்ப அமைதிக்கு மகான் சொல்லக்கூடிய வாசகம் இது. ரெண்டு ரெண்டு பேரும் சொல்றதை ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கணும் அப்படிங்கிறது. அதுபோல இந்த மதி வாழ்வு என்பது இன்னொரு இடத்துல சொல்றாரு மகான், மதி வாழ்வு என்பது உடலில் ஒரு ஜீவனின் ஆட்சி காலம். அது நல்லாட்சி செய்யும் வரை நல வாழ்வு. தடுமாற்றம் ஏற்பட்டால் நோய். மனிதன் நீண்ட காலம் வாழ ஆரோக்கிய உடலே அவசியமாகும். கல்பங்கள் பல முடித்து தன் வாழ்வை நீட்டித்துக் கொண்டவர்கள் தான் சித்த பெருமக்கள். அது சாதாரண மனிதனுக்கு சாத்தியமில்லைதான். ஆனா சாதாரண மனிதனும் அவனை சாத்தியப்பட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம குரு நமக்கு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நோய் வருமுன் காக்க உதவுவது உடற்பயிற்சி மட்டுமே. இதை புரிஞ்சுக்கிறணும். நோய் வருமுன் காக்க உதவுவது உடற்பயிற்சி மட்டுமே. நடைமுறையில் உள்ள பல பயிற்சிகளை இளைய பருவத்திலேயே கற்று செய்ய முடியும். இப்போ யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க என்னால நெளிவாங்க சுழிவாங்க ஆசனங்கள்லாம் செய்ய முடியும். ஆனா எல்லா வயதிலும் தானே கற்று செய்ய எல்லா மக்களுக்கும் ஒரு எளிய ஒரு முறையில உதவுதுதான் வந்து நமக்கு இந்த எளிய முறை உடற்பயிற்சி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டா போதும். அதை மைண்ட்ல வச்சுக்கிறோம். ஏன்னா மகான் அப்படித்தான் நமக்கு ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க. அதுபோல இன்னொரு இது என்ன அப்படின்னா, இப்ப இந்த உடல் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு செய்தி என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம உடல்ல வந்து ஒவ்வொரு நாளும் சுமார் 1,00,000 செல்கள் அழிந்து கொண்டே தான் இருக்குது. நமக்கு இதெல்லாம் மகான் நமக்கு ப்ரூஃப் பண்ணத விஷயங்கள் தான், சயின்டிஃபிக்கா உள்ள விஷயங்கள் தான். அதே அளவுக்கு செல்கள் புதிதாகவும் உருவாகி அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டே தான் இருக்கிறது. இது ஆரம்ப காலகட்டத்துல உடலுக்குள் நடக்கும் அரிச்சுவடி கணக்கு தான். பிளஸ் வருது, அது மைனஸும் போகுது. மைனஸ் போகுது, பிளஸ் வருது. வயதாகும் போது இந்த விகிதம் மாறும். அதாவது 100% அடைந்தால் அந்த இடத்தை சுமார் 90% தான் புதிதாய் வந்து நிரப்பிக் கொள்ளும். இன்னும் வயது ஆகும்போது அதை நிரப்பும் விகிதம் இன்னும் குறைந்து கொண்டே போகும். அளவான உணவு முறை, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இவைகள் ஓரளவுக்கு புதிய செல்களின் உற்பத்தியை கொஞ்சம் கூட்டும். ஆனாலும் அதை முழுமையா பேலன்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. இப்படியே குறைந்து கொண்டு போகும்போதுதான் முதுமையின் தாக்கம் உடல்நலத்தை இயற்கையாகவே பாதிக்க செய்து விடுகிறது. இது இயற்கை எல்லா உடல் அமைப்புகளிலும் ஏற்படுத்தி வைத்திருக்க ஒரு ரகசிய கூட்டமைப்பா. அதுக்கு அந்த அந்த அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெசி அப்படிங்கிறாங்க, ரகசிய கட்டமைப்பு. இந்த இயற்கையை அதாவது இந்த மாதிரி செய்யக்கூடிய இயற்கையை நம்மோடு இணைத்து கொள்ள உதவுதுதான் நமக்கு மகான் கொடுத்திருக்கிற ஒரு மனவள பயிற்சி. நமக்கு அருமையான ஒரு மனவளக்கலை பயிற்சி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறணும். அது மாதிரி இப்ப ஒரு சின்ன ஒரு இது, அதாவது விடாமுயற்சி அப்படிங்கிறதுக்கு மகான் கொடுத்தது தான். இப்போ உடற்பயிற்சி சமாச்சாரங்களை வாழ்வில் வெற்றி பெற அதிக பலசாலியாக இருப்பது அவசியம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தனக்கு போதிய பலம் இல்லைன்னா வெற்றி பெற முடியலன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பலத்துக்கும் வெற்றிக்கும் அதிக சம்பந்தம் இல்லை என்பது வந்து ஒரு சின்ன கவிதை கூட இதுல இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, மலை அசையாமல் நின்றது, அலை ஆவேசமாய் அதன் மீது மோதியது. மலை சொன்னது நான் பலமானவன், அலை சொன்னது நான் பலவீனமானவன். 2000 வருடங்கள் கழித்த பின் மலையை காணவில்லை, அலையோ இன்னும் அடித்துக் கொண்டே இருக்கிறது. இதுல ஜெயித்தது பலமா விடாமுயற்சியா? இது வந்து நமக்கு மகான் சொன்ன விடாமுயற்சிக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் அதுல. அதே மாதிரி மனவளக்கலை வந்து ஒரு சமையல் கலைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி, காயகற்பம் எல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா அது வந்து உபகரணங்கள்னு எடுத்துக்கலாம். உடல் உயிர் அப்படின்னு இருக்கக்கூடியது சமையல் பொருட்கள் எடுத்துக்கலாம். அகத்தாய்வு கொண்டு அறிவை சமைப்போம் அறுசுவையாக அப்படிங்கிறதும் மகான் வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. அது மாதிரி இன்னும் இறுதி பகுதி நம்ம வந்திருக்கிறோம். இந்த அதாவது பதினே தேகங்கண்டாங்கிற வாசகத்திலையும் இன்னைக்குள்ள தலைப்புக்கு ஏற்ற ஒரு இதை தான் நம்ம மொத்தத்துல உடல் தன் சம்பந்தப்பட்டவர்கள் தான் நம்ம வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். அதே போல ஆன்மா சம்பந்தப்பட்டதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், உயிர் சம்பந்தப்பட்டதையும். காரணம் என்னன்னா, ஒண்ணு அழியுது, ஒண்ணு அழியாம நிரந்தரமா இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி திருமூலர் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்களேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படிங்கிறாரு. என்ன ஒரு அருமையான ஒரு வாசகம் இது. அதாவது இந்த உடம்புக்கு எந்த அளவுக்கு அது அழியிற பொருள் தான், ஆனா உள்ள குடியிருக்கிறது யாரு?
இறையை தான் குடியிருக்கு அப்படிங்கிறது தான், இறைநிலை தான் குடியிருக்கு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்போ இந்த எளியமலை உடற்பயிற்சின்னு வரக்கூடிய காலகட்டத்தில் இயல்பாகவே இயற்கை நமக்கு சில தடுப்பு சக்திகளை கொடுத்தான் இருக்கு. இயற்கை வசதிகளை ஏற்படுத்தி வச்சிருந்தாலும் கூட அங்கே வந்து சில தடுப்பு சக்தி இருக்கத்தான் செய்யுது. இதையே நம்ம என்ன செய்யறோம், நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இந்த தடுப்பு சக்திகளையும் கடந்து போகக்கூடிய நிலையில தான் வந்து நம்ம என்ன ஆகுது, அங்கே உடம்பு கெட்டு போகுது. அப்போ நம்ம என்ன செய்ய, இந்த இடத்துல தான் மகானுடைய ஐந்து ஐந்து அளவு முறை வந்து உணவு, உழைப்பு, உறக்கம் வருது பார்த்தீங்களா? அதை அளவு முறையோட கையாண்டால் உடல் பாதிப்புகள் இருந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம மகான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வாசகம். இந்த வகையில வந்து நமக்கு உடற்பயிற்சியான உளப்பயிற்சி, உடலுக்கு எளிமறை உடற்பயிற்சி, உடற்பயிற்சி தவம். உடற்பயிற்சியான தவத்திற்கு முன் உடற்பயிற்சி தேவை. உடல் நலம் செம்மையாக இருந்தால் தான் மனமும் வளமுறை இயங்கும். எனவே முதலில் உடற்பயிற்சி கற்று உடல்நலத்தை சரி செய்த பிறகே தவம் அப்படிங்கிறதா மகான் நமக்கு சொல்லக்கூடியது. உடற்பயிற்சினால் உடலில் உள்ள இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஆகியவை சீராக ஓடுகின்றன. அதனால் தவமும் நன்கு செய்ய முடிகிறது. மகானின் பயிற்சிகளை நாம் தவறாது செய்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோம். அதற்கு இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக என்று கூறி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். எனக்கு மிக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பளித்த நமது உலக சமுதாய சேவா சந்தின் டிஜிட்டல் சொல்யூஷன் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், இதுவரை சுயமெடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான சிந்தனை. காயமே அது பொய்யடா. எல்லாமே மகிழ்ச்சியோட கருத்துக்கள் தான். ரொம்ப அருமையா நிறைய எடுத்துக்காட்டுகளோட நிறைய தகவல்களை சேகரித்து சொன்னீங்க. அந்த ஃபெயிலுங்கிற வார்த்தைக்கு கொடுத்த 3 அர்த்தம் ரொம்ப சிறப்பா இருக்குது. எல்லாரும் ஃபெயில்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா சூப்பரா 3 அர்த்தம் சொன்னீங்க. ரொம்ப அருமையா. அது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தினமும் நீங்க சொல்ற மாதிரி அகத்தவம், அகத்தாய்வு, உடற்பயிற்சி, காயக்கல்பம் இதை செஞ்சாலே போதும். நம்மளோட முதுமையான வாழ்க்கைய சிறப்பா கொண்டு போகலாம். ஏன்னா இளமையில நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. இளமையில நம்ம எவ்வளவு பயிற்சி செய்யறோமோ அது வந்து முதுமையை நம்மளை வந்து காப்பாத்துது. முதுமையில போய் ஒரு சில பேர் வந்து லேட்டாவும் கத்துக்கிட்டு இருக்காங்க. கத்துக்கிட்டா கூட அதை சிறப்பா செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கத்துக்கிட்டோம் ஆனா அப்புறம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு நிறைய பேர் அதை சாக்கு போக்கு சொல்லி விட்டுறாங்க. அப்படி சாக்கு போக்கு சொல்லாம தொடர்ந்து பயிற்சிகளை நம்ம சிறப்பா செஞ்சோம்னா இந்த காயத்தை அருமையா பிரமாதமா நம்ம வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு துளி, எல்லாருக்கும் தெரியும், ஒரு துளி விந்துநாதம் தான் அந்த உடம்பு. அது வந்து புஷ்ஷுன்னு அந்த காத்து போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த காத்து தான் நம்மள அடைச்சி வச்சிருக்கு. அப்ப அதை நம்ம சிறப்பா செஞ்சுக்கிட்டு அந்த சுவாசத்தை நல்லா சீராக்கி கொண்டு போனாலே போதும், நம்ம உடம்பு நல்லா இருக்கும். சொல்லி ரொம்ப அருமையான தகவல்களை கொடுத்து அருமையா சொன்னீங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்யா. நன்றிகளம்மா. நல்ல ஒரு தொகுப்பு. மிக்க நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம சிறப்பான சிந்தனை சொன்ன ஐயா அவர்களை வாழ்த்துவோம். காயமே அது பொய்யடா என்ற தலைப்பில மிகவும் சிறப்பான ஒரு சிந்தனையை சொன்ன பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் இன்று மாலை 6:30 மணிக்கு அனைவரும் இணைந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.